Greetings to you all. Welcome to Class 5, Term 3rd, Unit 2, Prose, The Cracked Coffee Cup. So dear children, today we are seeing the part 2 of this particular lesson. And you are going to see the detailed explanation of this lesson in Tamil and English with a lot of images. In the previous episode, we saw that Kani was eagerly waiting for guests in her house. Her father prepared Kani favorite biryani. கனியோட அப்பா சூப்பராக பிரியாணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படி கேட்கும்போது மதர் டோல்ட் we are having guests at home. நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி விருந்து வராங்க, விருந்தாளி எல்லாம் வராங்கன்னு சொல்கிறாங்க. who is coming? asked கனி. யாருமா அந்த விருந்தாளி அப்படின்னு கேட்கும்போது ராணி ஆண்டி and her 2-year-old son அன்பு are coming from America. நம்ம வீட்டுக்கு யார் வராங்க? ராணி ஆண்டி and her 2-year-old son. ராணி ஆண்டியும் குட்டி பையன் 2-year-old 2 வயசு பையன் அவங்களும் அமெரிக்காவிலேருந்து வராங்க. I am very excited to play with அன்பு. So the girl is telling, I am so excited. Excitedனாக்கா ஹாப்பினஸோட எண்டு சின்ன ஹாப்பினஸ், பெரிய ஹாப்பினஸ், அது பெரிய ஹாப்பினஸ் தான் எக்ஸைட்டட், சரியா? ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட், செம்ம ஹாப்பி. அன்பு கூட விளையாடணும், குட்டி பையனாக இருப்பல்ல, ஸ்வீட். அட் வாட் டைம் ஆர் தே கம்மிங்? எத்தனை மணிக்குமா வராங்க? அரவுண்ட் 5 PM, ஒரு 5 மணிக்கு வராங்கன்னு நினைக்கிறேன், ரிப்ளைட் ஹர் மாம். பிஃபோர் தே கேம் ஹோம், யூ டேக் டிடி ஃபார் அ வாக், ஓகே said Kani's father. Okay, what you do? அவங்க 5 o'clock வராங்கல்ல, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம டெடி, நம்ம டாக் எடுத்து 1 walk போயிட்டு வா, go for a walk, நடந்துட்டு வந்துடு. அப்போ we can sit and talk and play and enjoy. Sure, said Kani. Okay, mummy. After few hours of nap. Okay, இப்போ பிரியாணி சாப்பிட்டாச்சு. They were having a siesta, ஒரு ஸ்மால் ஸ்லீப், ஒரு குட்டி தூக்கம். நைட் ஆஃப்டர்நூன் தூங்கிட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்குறது பேர் நாப் ஆர் சிஎஸ்டா வீக்கெண்டில், குட்டி தூக்கம், ஒரு ஜாலிக்காக. கனிஸ் பேரண்ட்ஸ் ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் டின்னர் ஃபார் ராணிஸ் ஆண்டி. இப்போ ராணி ஆண்டிக்கு ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் டின்னர் ஃபார் ராணி ஆண்டி. ஸோ தூங்கியாச்சு, ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு. இப்போ இனி ரிலேட்டிவ்ஸ் வராங்கல்ல ராணி ஆண்டி, ஸோ அவங்களுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. டின்னர், ஓகே, டின்னர்னாக்க சாப்பாடு அவங்க வந்த அப்புறம் கொடுக்கறதுக்கு. கனிஸ் மாம் டுக் த நியூ டின்னர் பிளேட்ஸ், கப்ஸ், ஸ்பூன்ஸ் ஃப்ரம் கபர்ட் அண்ட் கிளீன்ஸ் இட். ஓகே, இது நிறைய வீட்டில் இருக்கிற விஷயந்தான். நம்மளுக்கு நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஒரு செட் ஆஃப் பிளேட், கப்ஸ், ஸ்பூன்ஸ் எல்லாம் இருக்கும். யாராவது வெளியூர்லேருந்து நம்மளோட பெரியவங்க நல்ல வசதியானவங்களாம் வரும்போது அவங்களுக்காக செப்பரேட்டாக செராமிக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டான கப்ஸு, பிளேட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம குடிக்கிறது நார்மல் கப்பில் வாட்டராக இருந்தாலும் வரும்போது கொடுக்குறதுக்கு செப்பரேட்டாக கொடுப்போம் இல்லையா? அது மாதிரி. ஓகே, ஜஸ்ட் திங்க் லைக் தேட். கொடுக்குறது ஓகே நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி போரோசில் வச்சு, இல்லை நல்ல டிசைன் கிளாஸு, அதுக்கு இன்னும் நிறைய பேர்லாம் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ். அண்ட் மோரோவர் இட் டிபெண்ட்ஸ், அதோட காஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, லைக் தட். அம்மா பார்க்குறாங்க, ஓகே இங்கே அமெரிக்காலேருந்து வராங்க, இவங்க நம்ம டெய்லி சாப்பிட்ற பாத்திரத்தில் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கப்போர்டில் வச்சுருக்க புது பாத்திரம் அதை எடுத்து அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்னெல்லாம்? டின்னர் பிளேட்ஸு, கப்ஸு, ஸ்பூன்ஸ் ஃப்ரம் கபோர்ட் அண்ட் கிளீன்ஸ் அட் எவ்ரி திங். கனி டு டெடி அவுட் ஃபார் அ வாக். கனி என்ன பண்ணுறா? அவரோட டாக் எடுத்துகிட்டு ஷீ வெண்ட் டு ஹாவ் அ வாக். கனி அவளோட டாக் எடுத்து வாக் பண்ண போயாச்சு. While crossing a provision store at the end of the street, Teddy suddenly started running. Okay, provision storeல போகும்போது திடீர்னு again Teddy stopped. Teddy stopped and started running. குடு மறுபடியும் ஓடுது. Teddy, why are you running again? ஏன்டா மறுபடியும் ஓடுற? asked Kani. Kani ran with Teddy while holding his leash very tightly. இப்போ கனி ran with Teddy. Again குடுகுடுன்னு ஓடுறது பின்னாடியே.
வைல் ஹோல்டிங் இஸ் லீஷ் டைட்லி. அதாவது டாக் பின்ன கழுத்தில் கட்டியிருப்பாங்கல்ல, ஒரு இந்த மூக்கணாங்கயிறு வந்து நார்மலி ஃபார் த கவுஸ் அண்ட் ஆல் அதர் திங்ஸ். இது ஒரு லைட்டாக ஒரு லெதரில் கட்டியிருக்கிறது. அதையும் பிடிச்சிட்டு, பிகாஸ் தேர் கோயிங் ஃபார் வாக் அண்ட் ஷாப்பிங் ஆனோம், பிடிச்சிட்டு கேர்ள் இஸ் ஆல்சோ ரன்னிங். திஸ் டைம் இட் வாஸ் அமர். இப்போ இது யார்? அமர், the provision shop owner who was standing outside the shop. இப்போ அமர், the provision shop owner who was standing outside the shop. Teddy ran to him and would not stop wagging his tail until அமர் pet him. இப்போ மறுபடியும் அமருங்கிற ஆள் இந்த டெடியை பெட் பண்ணுற வரைக்கும், தொட்டு தடவி அப்படியே கொஞ்சுற வரைக்கும் இந்த டெடி விடுறதே இல்லை. There was a dog lying outside the shop. Kani remembered how some people would throw stones at this dog. In the time la, this girl is seeing a dog lying outside the shop. The shop ku velila oru dog irukkudu. Okay, like a terunai, street dog, country dog. Kani remembered how some people would throw stones at this dog. ஆனால் தெருநாயை பார்த்தாலே இந்த குட்டி பசங்க எல்லாம் கல் தூக்கி வீசுறது, அடிக்கிறது, தொந்தரவு பண்ணுறாங்கல்ல, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. while she was thinking about it, அதையே யோசிச்சுட்டு இருக்கும்போது, திங்க் பண்ணிட்டு இருக்கிறா, Teddy started playing with that dog. Kani pets the other dog. இப்போது இங்கே வந்து அந்த ஓல்டு டாக், ஸ்ட்ரீட் டாக், தெருநாய் அதையும் சமமாக நடத்தி அதுக்கிட்டேயும் நம்ம டெடி என்ன பண்ணுது, போய் விளையாடுது. ஓகே, இது வந்து பெட்டான டாகு, வீட்டில் வளர்க்குற, அடிக்கடி குளிப்பாட்டுற நீட்டான ஒரு டாகு. அந்த டாக் போய் ஸ்ட்ரீட் டாகோட விளையாடுது. ஓகே, அதுக்கு சொறி சரங்கள்லாம் இருக்கலாம், அது நிறைய பெட் பண்ணல, அது யாரோடையும் வளர்ப்பில் வரல. பட் தென் ஆல்சோ ஹீ இஸ் ட்ரீட்டிங் எவ்ரிபடி ஈக்குவலி அண்ட் கோயிங் ஆன் பிளேயிங் வித் தட் டாக். கனி பெட்ஸ் த அதர் டாக். அந்த டாகையும் கனியும் லைட்டாக பெட் பண்ணிக்கிறா, தொட்டுட்டு ஓகே. After a few minutes, Teddy and Kani started walking into the next street. அப்போ இங்கே வந்து டெடியும் கனியும் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் நடக்கிறாங்க, நெக்ஸ்ட் தெருவில். நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் மீன்ஸ் அடுத்த தெருவில் தி வாக்கிங். Teddy started running again. மறுபடியும் டெடி குடுன்னு ஓடுது. Oh no, Teddy, not again. Why running again? ஏம்மா இப்படி உயிர் வாங்குற, அப்பப்போ ஓடி போகிற, ஏன்? Who was that? Who is it now? asked Kani. மறுபடியும் கேட்குற, why you running like this? இப்போ யாருமா உனக்கு? Who is it now? This time it was Mary. இப்போ யாரு? Mary. She was a differently abled person who sells candles outside a church. இப்போ மேரி ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு, அழகான பொண்ணு. ஷீ இஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட். அதாவது மாற்றுத்திறனாளிகள் சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன் ஹூ செல்ஸ் கேண்டில் அவுட் சைட் த சர்ச். சர்ச்சுக்கு அவுட் சைடில் உட்காந்து மெழுகுத்திரி கேண்டில்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு பொண்ணு. Teddy ran to her and would not stop wagging his tail until she pets him. ஓகே, இந்த மேரியும் போய் அங்கேயும் போய் விளாட்டிட்டு நிற்குது. ஸோ இட் இஸ் நவ் மேரிஸ் டியூட்டி டு டச் அண்ட் பெட். ஓகே, அங்கே போய் தொட்டு தடவுற வரைக்கும் இந்த டாக் அங்கேயே போய் விளாட்டிட்டு நிற்குது. Teddy ran to her and would not stop wagging his tail until she pets him. They continued walking. இப்போ அதெல்லாம் முடிஞ்சது. Now again they're walking. Teddy and Kani finally reached home and were ready to welcome guests. வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நான் யாரை எதிர்பார்க்குறோம், யாரை வெயிட் பண்ணுறோம்? கெஸ்ட் வர போகிறாங்க. யாரெல்லாம் அந்த கெஸ்ட்டு? ராணி ஆண்டி அண்ட் 2-year-old அன்பு. Kani's family had a great time with Rani auntie and her son. செம்ம ஜாலி. ராணி ஆண்டி அமெரிக்காவில் வந்திருக்காங்க, குட்டி பையன், ரொம்ப ஜாலியாக தேர் என்ஜாயிங். ஆஃப்டர் லாங் டே தே ஆல் வென்ட் டு ஸ்லீப். நிறைய நேரமாக பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு தே வென்ட் டு ஸ்லீப், தூங்க போயிட்டாங்க. Kani was sleeping and suddenly saw flashes of the broken coffee cup, leftover food. And Kani தூங்கிட்டு இருக்கும்போது, தூங்கியாச்சு இல்லையா, suddenly saw flashes of broken coffee cup. கனவுல வருது leftover food. அந்த உடஞ்ச காஃபி கப்பை பார்க்குறா. leftover food, மிச்சம் வச்ச சாதம், ஸ்வீட்டு, ஸ்ட்ரீட் டாக் கெட்டிங் ஹிட் பை ஸ்டோன்ஸ் இன் ஹர் ட்ரீம். அந்த நாய்க்குட்டிக்கு அடிக்கடிக்கிறது, பசங்க கல் எடுத்து வீசுறது, இதெல்லாம் மனசில்
தோணுது. இட் மீன்ஸ் கனவுல வருது, ஃப்ளாஷஸாக. கனி woke up very disturbed. அப்படியே ஒரு டிஸ்டர்பன்ஸாக, ஒரு தொந்தரவாக இருக்குது, ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை. She looked around. She drank water and went back to sleep. உடனே நார்மலாக இந்த மாதிரி நைட் மேரஸ் ஒரு தூக்கம் வந்ததுனாக்கா எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு திரும்ப படுத்துடணும். அப்படியே அவளும் என்ன பண்ணிட்டா, எந்திரிச்சா தண்ணி குடிச்சா தூங்கிட்டா. After a while, Kani saw flashes of Teddy playing with Mary, Muthu and Anbu and Kani woke up. ஓகே, இப்போது நினைக்கிறா, நம்மளோட டெடி எவ்வளோ பாரபட்சமே இல்லாமல், எவ்வளோ ஒரு சமமாக, ஈக்குவலாக, சேமாக ட்ரீட் பண்ணுது. ஆஃப்டர் வைல் கனி saw flashes of Teddy playing with Mary. மேரி மாற்றுத்திறனாளியாலும் பரவாயில்ல, நார்மல் ஆனாலும் பரவாயில்ல, கேர்ள் ஆனாலும் பரவாயில்ல, பாய் ஆனாலும் பரவாயில்ல, ரிச் புவர், ஸ்மாலு பிக்கு, ஜாதி மதம் மண்ணாங்கடி எதுவும் பார்க்குறது இல்லை. எவ்ரிபடி ஷீட் தட் டாக் ட்ரீட்டட் ஆல் ஈக்குவலி. முத்து அண்ட் எவ்ரிபடி. Kani woke up again, but this time with tears filled in her eyes. இந்த வாட்டி எந்திரிக்கும் போது கண்ணில் ஃபுல்லு நிறைஞ்சு கண்ணீர், இப்படி கண்ணீரை ஃபுல்லு உட்காந்துருக்குது, அழுக தாங்க முடியல. இந்த டாகுக்கு இருக்கிற அறிவு கூட மனுஷனுக்கு இல்லையே, நாம் ஏன் ஒருத்தரையும் பாரபட்சமாக டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். She realized how Teddy was compassionate and how he loved everyone equally. இந்த டெடிக்கு இருக்கிற அறிவு நம்மளுக்கு இல்லை, நாம் எல்லாத்தையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறா. At that moment, Kani decided that she will also treat everyone equally with love and respect. அந்த டைமில் அவளுக்கு புரியுது, சரி நம்மளும் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. She hugged Teddy and kissed him. அப்போ தான் அவளுக்கு புரியுது, we have to learn a lot from dogs. இந்த டெடிக்கிட்ட உங்ககிட்ட இருந்து நிறைய படிக்க வேண்டி இருக்குது. ஐ வாண்ட் டு லேர்ன் அ லாட் அப்படின்னு அந்த டெடிக்கு ஏற்கனவே அன்பு பாசம் எல்லாம் இருக்குது, லவ் அஃபெக்ஷன் எவ்ரிதிங் இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்குறான். ஓகே, ஹக்கிங் மீன்ஸ் கட்டி பிடிக்கிறது, கிஸ்ஸிங் யூனோ. Teddy wagged his tail and both went back to sleep. Again they are going to sleep. Kani narrated the entire dream to her parents. Kani's parent didn't say a word, remained very quiet. கனியோட பேரண்ட்ஸ் வந்து அம்மா கிட்டெல்லாம் சொல்கிறா, அம்மா எனக்கு ட்ரீம் வந்தது, நம்ம டாக் எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணுது, நாம் ஏன் வேறையாக ட்ரீட் பண்ணுறோம், அந்த பொண்ணுக்கு செல்விக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம், அந்த பாய் கார்பேஜ் பையனுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம், அப்படி அந்த அமெரிக்காவிலேருந்து வந்தவங்களுக்கு மட்டும் புது டிஷ்ஷஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னுங்கிறா. த சேம் டே, அதே நாள் at 9 AM, அதான் கனவெல்லாம் சொல்லி முடிச்சு அன்னைக்கு Teddy ran to gate with his pillow. மறுபடியும் அதே டெடி ஒரு பில்லோ வச்சுட்டு ஓடி போகுது. இட் வாஸ் செல்வி again. இப்போ செல்வி வர்றாங்க, அது வீட்டு வேலைக்கார அம்மா. செல்வி started doing her routine of cleaning டிஷ்ஷஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. அதாவது பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கழுவி வீட்டு தூத்து பெருக்கி எல்லாம். Kani walked into the kitchen to see a new coffee cup on the counter. இப்போது புது காஃபி கப், முன்னாடி உடஞ்ச விரிசல் விட்ட கீரியா அந்த மாதிரி ஒரு காஃபி கப் இருந்தது இல்லையா, அந்த இடத்துல இப்போது ஒரு நியூ காஃபி கப் இருந்தது. Kani smiled and walked back to the room with a renewed hope. இப்போ கனிக்கு ஒரு ஹாப்பினஸ், ஓகே, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல், ஒரு ஜம்முன்னு ஒரு தேங்க்யூ மாம். அம்மா கிட்ட சொன்னேன், உன் வேலையை பாரு, ஜஸ்ட் மைண்ட் பிஸ்னஸ் எல்லாம் சொல்லாமல் அம்மா. she understood. உடனே there was some change in her reaction. அதனால் Kani was so happy. Dear children, I'll tell a small story and finish it. So here there was a family. So Diwali was approaching. Diwali வந்துட்டே இருக்குது. So what they thought, the family, the parents they went to a big shop to purchase காஸ்டியூம்ஸ், நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்க போகிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சில்ட்ரனுக்கு they purchased காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ். அம்மாவுக்கு சாரீ, ஃபாதருக்கு அவங்களுக்கு தேவையானது எல்லாம் 10,000 5,000 7,000 சும்மா எக்ரிட்டே போகுது. எல்லாம் நல்லா காஸ்ட்லியாக வாங்கியாச்சு, வந்தாச்சு. முடியும் போது சொன்னாங்க, நினச்சாங்க, ஓகே நம்ம வீட்டில் ஒரு வேலைக்கார அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சாரீ எடுத்துடலாமே அப்படின்னு பெரிய மனசாக பண்ணி ஒரு 250 rupeesக்கு ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு சாரீ எடுத்தாங்க.
எடுத்துகிட்டு ரொம்ப திருப்தி. ஓஹோ, நம்மளும் நம்ம தீபாவளிக்கு நம்மளோட வேலைக்கார அம்மாவுக்கு ஒரு saree எடுத்து கொடுக்குறோன்னு ஒரு திருப்தியாக ரொம்ப பெரிய மனசாக வராங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தீபாவளியும் வந்துருச்சு. அந்த வேலைக்கார அம்மாவும் வராங்க. Now listen, அந்த வேலைக்கார அம்மா she was also very glad. Okay, so what she did, she gave the cover to the mistress. அவங்க மாஸ்டர்கிட்ட கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன gift கொடுக்குறேன். என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஒரு சின்ன gift. மேம், ஐ ஹவ் பாட் a small gift for you. இது உங்களுக்கு ஓகேயான்னு தெரியல, பட் ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட் டு கிவ் யூன்னு ஒரு பார்சல் கொடுக்குறாங்க. அது ஓப்பன் பண்ணாக்கா அது இவங்களோட எடுத்த ஒரு இதுக்கும் அதுக்கும் பல மடங்கு. சரியா? அது அரவுண்ட் மோர் தென், இது மணிக்காகல, ஒரு 2000 ருபீஸ்க்கு மேலேயே ஒரு அழகான ஒரு saree. இதை பார்த்த உடனே அவங்களுக்கும் செம ஷாக்கு. அண்ட் நவ் தி மிஸ்ட்ரஸ் இஸ் கிவிங் தேர் கிஃப்ட். அவங்க வாங்கினாங்கல்ல ஒரு குட்டி saree, அதை கொடுக்குறாங்க. ஓகே, வீல் ஸ்டாப் ஹியர். நவ் யூ டெல் மீ, எங்கே இருந்தது? ஓகே, gift வாங்கணும், அதுக்கெல்லாம் மணி முக்கியமா இல்லை வேறு என்ன முக்கியம்? இங்கே யாருக்கு ஜாஸ்தி மணி இருந்தது? யார் கையில் கம்மியாக இருந்தது? யாரோட கிஃப்ட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, பிரைட்டாக எக்ஸ்பென்சிவ், அண்ட் ஹூஸ் கிஃப்ட் இஸ் லிட்டில் புவர்? மணி இஸ் நாட் அ மேட்டர், மைண்ட் மேட்டர்ஸ். ஓகே, அந்த மனசு தான் பெருசு. அந்த வேலைக்கார அம்மாவுக்கு மனசு பெருசாக இருந்தது. அதனால் அவங்களால முடியாததையும், அவங்களுக்கு கூட இவ்வளோ காஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க, அவங்க எடுத்தாங்க. பட் இந்த டெய்லி வேலை செய்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெருசாக எடுத்து கொடுக்க முடியல. தட் இஸ் வாட். இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னாக்கா, வி ஷுட் ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவலி. யாரையும் ட்ரீட் பண்ணக்கூடாது. ஆல் ஆர் பார்ன் சேம் வே ஓன்லி. ஸோ இப்போ ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணுமா, ஃபுட்டு கொடுக்கணுமா, ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துடலாம். ஆல்ரைட். அதுக்காக கிழிஞ்சப்புறம் கொடுக்கறது, ஒரு ஓல்ட் ரைஸ், பழைய சாதம், இந்த மாதிரி கொடுக்க அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடாது. கிளியர்? ஸோ இந்த லெசன் உங்களுக்கு நல்ல லெசன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் இட், லைஃப் லாங்காக ட்ரீட் பண்ணுங்கள். ஃபைன் சில்ட்ரன், தேங்க்யூ.